பாட்டி, என்ன பாட்டி கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா. ராத்திரி வீட்ல இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்க வீட்டு பொண்ணுங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு போராடுற. பாவம் நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதனால என்ன பாட்டி, ரோஹிணிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அதுவே போதும். நீ நல்லதாமா நினைக்கிற, ஆனா என் பொண்ணு உன்னை சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கூடிய சீக்கிரமே அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க. ஆமா பாட்டி, இவ்ளோ நாள் உங்க பொண்ணை விட என் மேல அதிகமா கோவமா இருந்தது உங்க பேரன்தான். ஆனா இப்ப பாருங்க, கதிர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதே மாதிரி உங்க பொண்ணும் ஒரு நாள் மனசு மாறுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி. நான் அதை தம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதோ இப்ப கூட அதை நினைச்சுதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆமா, அப்புறம் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? நேத்து நம்ம பேசின விஷயம் சக்சஸ் தானே? என்னாச்சு பாட்டி, ஏன் அமைதியாயிட்டீங்க? நீ சொன்னது நல்ல யோசனை தான், ஆனா அது தப்பா முடிஞ்சு போச்சுமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, தாத்தா அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஃபோன் பண்ணாரு. அந்த பையன் என்னடானா தாம் தூம்னு குதிச்சுட்டான். என்ன பார்த்து நீங்க எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? நீங்க எனக்கு பரீட்சை வைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டாம்மா. பாவம், தாத்தா ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. அவ்வளவு ஏன், என் பொண்ணு இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டா. அவளே உடஞ்சு அழுதுட்டான பாத்துக்க. ஏன் பாட்டி, நல்லது நடக்கிறப்போ சில தடங்கள் வரதா செய்யும். அதுக்காக வேண்டான்னு விட்டுற முடியுமா? என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, இப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க உண்மையிலேயே நல்லவங்களா இருக்கிறதுனால தானே கோவப்பட்டிருக்காங்க. நாமளா இருந்தாலும் கோவப்பட தானே செய்வோம். ஆனா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவங்க கோச்சிக்கிட்டாங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு கோவப்பட முடியுமா?